ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே இந்த மாதிரி மல்லிலாம் நம்ம வந்து கட்டி வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி வந்து கட்டுற மல்லியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து கட்டி பாருங்கள். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி மல்லிப்பூ நீங்க வந்து கட்டி வச்சுட்டு போகும்போது, கண்டிப்பா வந்து எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு வந்து "இது எப்படி பண்ணீங்க?" அப்படின்னும் கேட்பாங்க. ஸோ அவ்வளோ அழகா இருக்குங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான கலர்ல வந்து நெயில் பாலிஷ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேட்ச் பண்ணி வைக்கிறீங்க பூ அப்படின்னாலுமே, இந்த மாதிரி வந்து அதுக்கேத்த மாதிரி கலர்ல நெயில் பாலிஷ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரோஸ் கலர் நெயில் பாலிஷ் தான் வந்து யூஸ் பண்றேன். இப்போ அந்த ஒயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரோஸ் கலர் வந்து சேர்க்கும்போது ரொம்பவே அழகாவும், அதே மாதிரி நல்லா அட்ராக்டிவா இருக்கும். இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து போடுற மொட்டை வந்து நீங்க தனியா ஒரு பிளேட் வச்சு அதில வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணும்போது ஃபேன் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா டக்கு டக்குன்னு அது வந்து காஞ்சு போயிடும். ஸோ திரும்ப அடிக்கும்போது ஒரு மாதிரியா இருக்கும். நீங்க ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த மாதிரி வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேன் போட்டு விட்டீங்க அப்டின்னா, ஈஸியா உங்களுக்கு அது வந்து காஞ்சு வந்துரும். அதே மாதிரி நீங்க நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்றீங்க அப்டின்னா, அந்த பூ வந்து நல்லா மொட்டா இருக்கும்போதே இந்த ப்ராசஸ் வந்து முடிச்சுருங்க. ஏன்னா பூல வந்து பண்ண முடியாது. பார்க்கறதுக்கு அது நல்லாவும் இருக்காது. மொட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க நல்லா அப்ளை பண்ணிட்டு வச்சுட்டீங்க அப்டின்னா, லேட்டா கூட நீங்க வந்து வச்சு கட்டிக்கலாம். ஏன்னா, நெயில் பாலிஷ் வந்து ஒரு கோட்டிங் மாரி ஃபுல்லா பிடிச்சிட்டு இருக்கிறதுனால, அந்த பூ வந்து சீக்கிரம் உங்களுக்கு வந்து அதாவது விரியவே விரியாது. சுத்தமாவே வந்து விரியாது. ஃபுல்லா உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி ஒரு பிளேட்ல வச்சுட்டு, இந்த மாரி வீட்டுக்குள்ளேயே வந்து ஃபேன் காத்துல வந்து வச்சு, இத நெயில் பாலிஷ் வரைக்கும் காயறதுக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்காக வெயில்ல எடுத்துட்டு போய் வச்சுறாதீங்க. பூ வந்து காஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்க பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னாலுமே, ஒரு 2 நாள், 3 நாள் வரைக்கும் கூட நீங்க வந்து திரும்ப வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப பாருங்க, இது நல்லா காஞ்சு வந்துருச்சு. இப்ப இத வந்து ஒரு பிளேட்டுக்கு நான் இத வந்து மாத்திக்கிறேன். இந்த மாதிரி வந்து மாத்தி எடுத்துட்டோம் இல்லையா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்ளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இத வந்து நம்ம வச்சு கட்டும்போது ரொம்ப அழகாவும், ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம நூல் தான் நான் வந்து இன்னைக்கு கோர்த்து எடுக்க போறேன். இந்த மாதிரி வந்து நம்ம நூல் போட்டு கட்டுனோம் அப்படின்னா, அது வந்து மொட்டோட காம்பு வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால, அது வந்து கட்டும்போது நிக்கல. நெறைய வந்து ஒரு சில மொட்டுக்கள் வந்து கீழ கொட்ட ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, அதனால நான் இந்த மாதிரி நூல் வந்து அப்படியே ஊசியில வந்து கோர்த்துக்கிட்டேன். இப்ப அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ரோஜா பூவோட காம்பு இருக்குல்ல, அது ஒரு சின்ன பீஸ் உடைச்சு ஃபர்ஸ்ட்டு இத வந்து இப்டி நூல்ல வந்து கோர்த்து விட்டுறலாம். எதுக்காக இது நம்ம பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மல்லி வந்து கோர்க்கிறதுனால, நமக்கு கீழ வந்து அது பிஞ்சு வராம இருக்கும். ஸோ நல்லா டைட்டா இறுக்கமா இருக்கும். ஸோ அதனால நான் அந்த மாதிரி வந்து சேர்த்துருக்கேன். இப்ப வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி வந்து கோர்த்துக்கோங்க. நீங்க மாலை மாரி கோர்க்குறீங்க அப்படின்னாலுமே நல்லா சுத்தி சுத்தி வந்து வச்சு கோர்த்துக்கோங்க. இல்ல ஒரே லைன்ல வந்து நீங்க இப்போ நம்ம நார்மலா பூ கட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரே லைனா வந்து டபுள் டபுளா வந்து வச்சு மேல மேல கோர்த்துட்டு வந்தாலும் ஓகே தான். நான் இன்னைக்கு ஒரு மாலையோட ஷேப் வரா மாதிரி சுத்தி சுத்தி வந்து கோர்க்கிறேன். ஒரு 4 பூ கோர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து ஒரு நம்ம வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ண மொட்டு வந்து வச்சு விட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி சுத்தி சுத்தி 4 மொட்டு இல்ல 3 மொட்டு கோர்த்துட்டு திரும்ப நெயில் பாலிஷ் அப்ளை பண்ண மொட்டு வந்து வச்சு அப்படியே கோர்த்துருங்க. அப்படியே அந்த பூவ கூட நீங்க சுத்தி, சுத்தி வந்து வச்சு கோர்த்து எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து எல்லா பக்கமும் ஒரே ஈவனா இருக்கிற மாதிரி இருக்கும். நூல் வந்து நீங்க யூஸ் பண்ணி கட்டுறீங்க அப்படின்னாலுமே உங்களோட இஷ்டம் தான். நீங்க வந்து அது யூஸ் பண்ணி கூட கட்டிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் கட்டி பார்த்தேன். ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அரும்பு ஒரு சில மொட்டுக்கள் மட்டும் அப்படியே கழண்டு விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, அதனால நான் இந்த மாதிரி வந்து கோர்த்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பூ மட்டும் வச்சு இப்படி கோர்த்ததுக்கு அப்புறமா நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ அழகா வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரியே வந்து மீதமுள்ள பூக்களையும் நம்ம வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். எவ்வளோ லென்த்துக்கு வேணும்னாலும் நீங்க வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். ஒண்ணும் ஆகாது. உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி அந்த நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னாலும், நல்லா நெறைய மொட்டுக்கு கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சிலர் நெனைப்பீங்க, ஏன் நம்ம வந்து கட்டினதுக்கு அப்புறம் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது, பக்கத்துல பக்கத்துல இருக்கிற பூக்கள்லயும் அங்கங்க நெயில் பாலிஷ் வந்து படுறதுனால, அது வந்து பார்க்கறதுக்கு ஒரே ஈவனா வந்து தெரியாது. ஒரு மாதிரி அதோட லுக்கே வந்து வேற மாதிரி இருக்கும். அதே நீங்க இந்த மாதிரி வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க கோர்க்கும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இதே மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 முழம், 3 முழம் அப்படின்னு கூட நீங்க வந்து நல்ல நூல லென்த்தா விட்டு கூட கோர்த்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலா ஃபுல்லா எல்லாத்தையும் கோர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் மட்டும் அப்படியே நிறுத்தி வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேல வந்து அந்த ரோஜா பூவோட காம்பு இருக்கு இல்லையா? அது ஒரு சின்ன பீஸ் மட்டும் நம்ம திரும்ப கட் பண்ணி மேல வந்து கோர்த்து விட்டுக்கலாம்.
அவ்வளோதாங்க. இதே மாதிரி வந்து நீங்க ட்ரை பண்ணிட்டு, இப்போ ஒரு ஃபங்ஷன் போறீங்க அப்படின்னா, இப்போ உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா கூட நீங்க இதே மாதிரி வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி, பூ கட்டி வந்து வச்சுட்டு போலாம். ரொம்ப சூப்பரான ஒரு கிரியேட்டிவிட்டியா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். எல்லாருமே வந்து கேட்பாங்க, "இது எப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். ஒரு தடவ நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே வந்து ரொம்ப புடிச்சிரும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. இத வந்து நம்ம தல அப்படியே பின்னி போட்டு அப்படியே வைக்கிறத விட, நம்ம அப்படியே லூஸ் ஹேர் விட்டுட்டு, அதாவது நடுவுல ஒரு கிளிப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் அது மேல வந்து சுத்தி வைக்கும்போது, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அந்த கிளிப்பிங்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி கூட வந்து வைக்கலாம். ரொம்பவே அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. நடுவுல வந்து ஒரு பின் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த பூவ வந்து இப்படி மேல் பக்கமா வந்து வச்சீங்க அப்படின்னாலும் அழகா இருக்கும். அதே மாதிரி நீங்க பின்னல் போட்டு வைக்க போறீங்க அப்படின்னாலுமே, அந்த பின்னலுக்கு கீழ, அதாவது உள்பக்கமா விட்டு 2 பக்கம் மேல தூக்கி அப்படியே பின் பண்ணீங்க அப்படின்னாலுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. இதே மாதிரியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் கொஞ்சம் கிட்டக்க காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஆயில் எல்லாம் போட்டு வைக்கிற கண்ணாடி பாட்டில் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி பாருங்க. இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமா அடிக்கடி வந்து க்ளீன் பண்ற மாதிரியே இல்ல. ஏன் அப்படின்னா, அது வந்து உள்ளுக்குள்ள அதாவது அந்த வாய் பகுதி வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால, நமக்கு அதிகமா அத வந்து க்ளீன் பண்ணவே முடியாது. ப்ரஷ் போட்டு வந்து க்ளீன் பண்றோம் அப்படின்னாலுமே ரொம்ப ரிஸ்க் தான். ஸோ இந்த பாட்டில் வந்து யூஸ் பண்ற நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பாட்டில வந்து நீங்க இப்போ மேல் பக்கம் மட்டும் வந்து க்ளீன் பண்ணிட்டு அழகா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ள நம்ம க்ளீன் பண்ணல அப்படின்னாலுமே அது ஆயில் இருக்கிறதுனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க வெளிப்பக்கம் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்க. இப்போ பாட்டில் வந்து எண்ணெய் பிசுக்கு பிடிச்சு அழுக்கா இருக்கு அப்படின்னா, இப்போ தண்ணி எதுவும் யூஸ் பண்ணாம, வெறும் உப்பு இருக்கு இல்லையா? தூள் உப்பு வந்து எடுத்து மேல தூவிக்கோங்க. அந்த உப்புக்கு மேல ஒரு எலுமிச்சம்பழ தோல வச்சு இப்படி நல்லா தேய்ச்சு விடுங்க. இப்படி நீங்க தேய்ச்சு கிளீன் பண்ணீங்க அப்படின்னா, அந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் வந்து உடைஞ்சு போறதையும் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப இந்த கண்ணாடி பாட்டில்லாம் கிளீன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கழுவ ஆரம்பிக்கும்போது, கை தவறி உடைஞ்சு போறதுக்கும் நெறைய சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லா எல்லா பக்கமுமே அந்த உப்பு தூள வந்து வச்சு எலுமிச்சம்பழம் தோல் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஈரமான துணிய போட்டு இப்படி தொடச்சு எடுத்தீங்க அப்படின்னா, பாட்டில் வந்து நம்ம வாங்கும்போது எவ்வளோ புதுசா பளபளன்னு உங்களுக்கு கிடைக்குதோ, அதே மாதிரி நல்ல பிரைட்டா, நல்லா புதுசா கிடைக்கும் உங்களுக்கு. அதில இருக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கு, கரை, அழுக்கு எல்லாமே வந்து போயிட்டு, பாட்டிலே வந்து பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த கண்ணாடி பாட்டில் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ரிஸ்க்கா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவும், ரொம்ப பளிச்சுன்னும் கிளீன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கு மேல அப்பளம் அப்படிங்கிறத கடையில வந்து வாங்க மாட்டீங்க. ஸோ, இந்த உளுத்தம் பருப்பு யூஸ் பண்ணி செய்ற அப்பளம் இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம எப்படி வீட்ல ஈஸியா பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்ல உபரி தரக்கூடிய உளுத்தம் பருப்பு 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு, அத வந்து நல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்து, நல்லா பொடியா நல்ல நைஸான பவுடரா அரைச்சுக்கோங்க. இந்த மிக்ஸி வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது, சுத்தமா வந்து ஈரமே இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இத வந்து இப்போ கப்ல சேர்த்துட்டு, நான் இத வந்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துர்றேன். முடிஞ்ச வரைக்குமே நல்ல நைஸான பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நான் இப்போ ஒரே பேட்ச்ல வந்து அரைச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா, ஒரு சின்ன குட்டி டம்ளர்ல நான் வந்து அளவு எடுத்ததுனால, ஸோ எனக்கு வந்து போதுமான அளவா இருந்தது. நல்லா வந்து நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். எப்படி தான் நம்ம வந்து நைஸா அரைச்சு எடுத்திருந்தாலுமே, ஒரு தடவ வந்து சலிச்சுட்டு யூஸ் பண்றது நல்லது. ஏன் அப்படின்னா, இது வந்து அப்பளத்துக்காக பண்றதுனால, மாவு வந்து நல்லா நைஸா இருக்கணும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் மேல உங்களுக்கு திப்பி திப்பியா வருது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதையும் இன்னொரு தடவ வந்து நீங்க சுத்தி போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். அப்படி அது கொஞ்சமா இருக்கிற பட்சத்தில உங்களால அது பொடி பண்ண முடியல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க இட்லி தோசை வந்து போடுறீங்கல்ல, அந்த நேரத்துக்கு இந்த மாவையும் சேர்த்து போட்டு ஆட்டிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். நல்ல நைஸான பவுடரா நான் வந்து ஃபுல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப இதில வந்து முக்கியமா ஒரு சில பொருட்கள் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பளத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாவே சேர்த்துக்கோங்க. நெறைய சேர்த்துக்காதீங்க. இது கூட வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அது கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம இட்லி சோடா தூள் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து சேர்த்துக்கோங்க.
சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கை வச்சு இந்த மாதிரி எல்லாமே மாவோட வந்து சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதில வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணணும். வேற எந்த ஆயிலும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. உளுந்து அப்பளம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் குடுக்குறதே இந்த நல்லெண்ணெயும் நம்ம சேர்க்குற பெருங்காயத்தூளும் தான். இப்போ கொஞ்சமா வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா கை வச்சு பெசஞ்சு குடுங்க. மாவு பார்க்கும்போது கொஞ்சமா இருக்கிற மாரி தான் இருக்கும். நம்ம வந்து ஃபைனலா ரெடி பண்ணி அப்பளம் வந்து பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய அப்பளம் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த ஆயில் வந்து மாவோட சேர்ற மாரி பெசஞ்சு விட்டதுக்கப்புறமா, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்து ஆட் பண்ணுங்க. நெறைய வந்து சேர்த்துறாதீங்க பிசு பிசுன்னு இருக்கா மாரி. உளுத்த மாவு பொறுத்தவரைக்கும் நீங்க தண்ணி ஊத்த ஊத்த அது வந்து இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ, அதனால நீங்க வந்து தண்ணிய ஊத்தும்போது எடுத்த உடனே வந்து நெறைய ஊத்திறாதீங்க. சில டைம்ல மாவு வந்து கொல கொலன்னு ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி, இந்த மாதிரி சப்பாத்தி மாவோட பதத்துக்கு நீங்க பெசஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து பெசையும்போதே பார்த்தீங்கன்னா, கையில ஒட்டுற மாரி இருந்ததுன்னா, கொஞ்சமா ஆயில் கூட வந்து அப்ளை பண்ணிச்சு, இந்த மாதிரி வந்து நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு தடவ நீங்க பெசையும்போதே நல்லா வந்து கை வச்சு நல்லா அழுத்தம் குடுத்து பெசஞ்சு எடுத்துக்கோங்க. பெசஞ்ச மாவ ஒரு 15லருந்து 20 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம வந்து ரெஸ்ட்ல விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கும். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து சாஃப்ட்டா இல்ல, கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணீங்க அப்டின்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும், 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் வந்து திரும்பவும் வந்து சேர்த்துக்கிட்டு, நல்லா கை வச்சு பெசஞ்சு குடுத்தீங்க அப்டின்னா, மாவு வந்து நல்லா சாஃப்ட்டா மாறிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்ப நான் ப்ரெஸ் பண்றேன் இல்லையா? கைய இந்த மாதிரி வந்து வச்சு ஒரு 4, 5 தடவ அந்த மாவ வந்து மடிச்சு, மடிச்சு விட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாவ ரெடி பண்ணி எடுத்து, இந்த பெசஞ்சு எடுக்கிற வரைக்கும் தான் நமக்கு கொஞ்சம் டைம் அதிகமா எடுக்கும். மத்தபடிக்கு நம்ம வந்து மாவ வந்து தேய்க்க ஆரம்பிச்சுட்டோம் அப்டின்னா, இந்த அப்பளம் காயிற வேலைலாம் ரொம்ப சீக்கிரமாவே வந்து முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இதில வந்து நான் அரிசி மாவு அப்டி இல்லன்னா, மைதா மாவு வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா, அந்த அப்பளத்தோட கலர் வந்து மாறாம இருக்கணும் அப்டிங்கிறதுக்காக, நான் வந்து அந்த மேல தூவி நம்ம வந்து தேய்ப்போம் இல்லையா? ஒட்டாம வரணுங்கிறதுக்காக. அந்த மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு இல்ல மைதா மாவு 2த்துல எது வேணும்னாலும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணினதுக்கப்புறம், தேவையான சைஸ் இப்போ ஒரே ஈவனா இருக்கிற மாரி இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ அப்பளம் தேவையோ அதுக்கேத்த மாரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்த உருண்டைகள வந்து நல்லா ரவுண்டான ஒரு ஷேப்ல வந்து அப்பளம் நமக்கு எப்படி கிடைக்குமோ, அதே மாதிரி நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டைகள் வந்து பார்த்திங்கன்னா, தேவையான அளவுக்கு சைஸில இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து நான் கவுண்டர் டாப் தான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமா வந்து மாவு வந்து தூவி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து சப்பாத்தி கட்டை அது வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா தின்னா எந்த அளவுக்கு மெல்லிஸா தின்னா தேய்க்கணுமோ அந்த அளவுக்கு வந்து தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மொத்தமாக தேய்ச்சிங்க அப்படின்னா சீக்கிரத்தில் வந்து கெட்டு போயிடும். அதே மாதிரி அப்பளமும் வந்து அவ்வளவா மொறு மொறுன்னு வராது. நல்ல மெல்லிசா உங்களுக்கு எந்த அளவுக்கு அதாவது அந்த கல்லே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கிற கல்லே வந்து பளிச்சுன்னு தெரியிற அளவுக்கு நல்ல மெல்லிசா நான் வந்து தேய்ச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடி வந்து யூஸ் பண்ணி, அதோட ஒரு ஷேப்ல வந்து அதாவது ரவுண்ட் ஷேப்ல நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா அப்பளத்தையும் நம்ம வந்து தேய்ச்சு எடுத்துக்கலாம். அந்த கட் பண்ணுறதுக்காக எடுக்கிற அந்த டிஃபன் பாக்ஸோட மூடியோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அப்பதான் உளுந்தம் அப்பளம் வந்து பார்க்கறதுக்கும் நல்லா லுக் அழகா இருக்கும். ரொம்ப பெருசா போடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ரொம்ப சின்னதாவே வந்து போட்டிங்கனாலும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே வந்து தேய்ச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு பெரிய தாம்பாள தட்டு அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி இருக்கிற தட்டு ஏதாவது யூஸ் பண்ணி எல்லா அப்பளத்தையும் வந்து அடுக்கி விட்டுருங்க. நல்லா அடிக்கிற வெயில்ல கொண்டு போய் வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 மணி நேரத்துலருந்து 2 மணி நேரத்துக்குள்ளயே அது காஞ்சு வந்துரும். அப்படி இல்லன்னா, வீட்டுக்குள்ளேயே வந்து நிழல்ல அதாவது ஃபேன் காத்துலயே கூட நீங்க வந்து காய வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வரும் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திரும்பவுமே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி, பழையபடி நம்ம சப்பாத்தி மாவு மாரி பெசஞ்சு, திரும்பவும் வந்து அப்பளம் வந்து போடலாம். அப்படி போட இஷ்டம் இல்ல அப்படின்னா, அந்த பீஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா வந்து ஒரு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு போட்டிங்க அப்படின்னாலுமே, குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொரிச்சுட்டு கொடுக்கும்போதும் ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம்லாம் வைக்கும்போது, இந்த மாதிரி வந்து டிசைன்ல இருக்கிற அப்பளமும் வந்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி ஒரு தனியா ஒரு பெரிய பிளேட்ல கொட்டி, அதையுமே வந்து காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில குரங்கு தொல்லை ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால, நான் வீட்டுக்குள்ளேயே வந்து காய வச்சிருக்கேன். இப்ப அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வீட்டுக்குள்ள வச்சாலே நல்லா வந்து காஞ்சு போயிடும். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவ வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு காய வச்சுக்கோங்க.
இப்போ அப்படியே ஃப்ளாட்டா இருக்குல்ல, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே 4 பக்கமும் அப்படியே எழுந்து நிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்துட்டு எடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அப்பளம் வந்து நல்லா காஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கடைகள்ல கிடைக்கிற மாரி அப்பளம் வந்து சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசம் ஆனாலுமே உங்களுக்கு வந்து கெட்டே போகாது. ஸோ நீங்க வந்து தேவையான அளவுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டக்குனு ஒரு சாம்பார் சாதம், ரச சாதம் வைக்கிறீங்க அப்படின்னாலுமே நம்ம தேவைப்படுற நேரத்தில இந்த மாதிரி அப்பளம்லாம் வந்து பொரிச்சுக்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணின எல்லா ஐடியாஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும், உங்களோட டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய டிப்ஸாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ரீசென்ட் டைம்ல நெறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு தடவ சேனல் வந்து விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான, யூஸ்ஃபுல்லான இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்கள திரும்ப மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.